இந்திய தண்டனை சட்டம் 1860 லார்டு மெக்காலே அவர்களால் எழுதப்பட்ட இந்த சட்டம் இன்றைக்கு வரை சிறப்பாக நம்முடைய நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக காவல் நிலையத்தை பொறுத்தவரை எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சரி, லார்டு மெக்காலே அவர்கள் சில சட்டப்பிரிவுகளுக்கு டிஃபைனிங் செக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. சில சட்டப்பிரிவுகளுக்கு பீனல் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. சில சட்டப்பிரிவுகளுக்கு டிஃபைனிங் செக்ஷனும் வரும், பீனல் செக்ஷனும் வரும். இது ஜெனரலான விஷயம். ஐபிசியை பொறுத்தவரை ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல், ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட் ரியா, ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட் ரியா. இதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபலே. The fundamental principle of penal, the penal liability is contained in the Latin maxim actus non facit reum ris nisi mensit rea. என்று சொன்னால், an act itself is not criminal unless accompanied by a guilty mind. Thus, the components of a crime or physical act are actus reas and the guilty mind or mens rea. Actus reas na enna, which has been defined as such a result of human conduct as the law seeks to prevent. அவ்வளவுதான். இந்த லீகல் மேக்சிம் மிக மிக முக்கியமான சார். இந்த மேக்சிமை எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால இந்த மேக்சிமை நாம் கண்டிப்பாக மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட் ரியா. இந்த மென்சிரியா இருக்காங்க இல்லைங்களா, குற்ற guilty mind. The mens rea is essential ingredient of a criminal offense. இதை சொன்ன வழக்கு நாத்துலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், நாத்துலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், ஏஐஆர் 1966, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 43. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல சொல்றாங்க, there is a presumption that mens rea is an essential ingredient in every criminal offense, but this may be rebutted by the express words of a statute creating the offense or by necessary implication. However, mens rea by necessary implication can be excluded from the statute only, where it is absolutely clear that the implementation of the object of a statute would otherwise be defeated, and its exclusion enables those put under strict liability by their act or omission to assist the promotion of the law. இந்த ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டி அப்படின்னு சொன்னாவே ராயலாண்ட் வெர்சஸ் ஃபிளெச்சர் வழக்கு தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டி, ராயலாண்ட் வெர்சஸ் ஃபிளெச்சர் வழக்கு நம்ம லா ஆஃப் டார்ட்ஸ் படிச்சிருப்போம். ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டிக்கு பெஸ்டான வழக்கு ராயலாண்ட் வெர்சஸ் ஃபிளெச்சர். எனவே இந்த மென்ஸ் ரியா குற்ற மனம் என்பது அது மிக முக்கியமான ஒரு கூறு. எதற்கு? ஒரு கிரிமினல் அஃபென்ஸுக்கு. இதைதான் நாத்துலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், ஏஐஆர் 1966, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 43. இந்த ஸ்ட்ரிக்ட் லையபிலிட்டி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ராயலாண்ட் வெர்சஸ் ஃபிளெச்சர்னு. ஆனா இன்னொரு கேஸ்ல சொல்றாங்க, ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் எம்ஹெச் ஜார்ஜ், ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் எம்ஹெச் ஜார்ஜ், ஏஐஆர் 1965, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 722. இதெல்லாம் வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, இன்றைய வரை ஓவர் ரூல் கிடையாது. ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் எம்ஹெச் ஜார்ஜ்,
AIR 1965 Supreme Court, page number 722. இதுல இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க, some restrictions on the entry of gold into the India. இந்த வழக்குல மணிலாவில இருந்து வராரு ஒருத்தர், 30 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு வராரு. தங்கத்தை எடுத்துட்டு வரவரு இந்தியாவுக்கு வந்து இறங்குறாரு. ஆனா அவர் கிளம்புனது 27ஆம் தேதி. ஆனால் 11ஆம் தேதி இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வெளிநாட்டுல இருந்து தங்கம் எடுத்துட்டு வரீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா அது அஃபென்ஸ் சொல்லிட்டாங்க. ஒரு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு. அப்ப இதுக்காக இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சுங்கத்துறை பரிசோதனை செய்கின்ற பொழுது இவரிடம் 30 கிலோ தங்கம் கைப்பற்றப்படுகிறது. அவர் டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. நான் இந்த தேதியில தான் வந்து மணிலாவில இருந்து கிளம்பி வந்தேன், எனக்கு இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இதை விசாரித்த உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இது பொருளாதார அஃபென்ஸ், எனவே யூ வில் பி பனிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை போலவே சர்ஜோ பிரசாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 1961 வால்யூம் 3 SCR page number 324. Sarju, SARJOO, Sarju Prasad versus State of Uttar Pradesh 1961 volume 3 SCR page number 324. Servant என்ன பண்றாரு, ஃபுட் வந்து விக்கிறாரு. யாருக்காக? ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாயர், அவருடைய முதலாளிக்காக அவருடைய சர்வெண்ட் ஃபுட் விக்கிறார். was not liable unless it was known that he has done it with knowledge the food was adulterated. ஆனால் கலப்பட உணவை விட்டு இருக்கிறார். இதில் தான் கேஸ். அப்ப சொல்றாங்க with the knowledge of the employer. அப்ப மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப் பாக்குறாங்க. with the knowledge of employer, சர்வெண்ட் ஒரு வேலை செய்யறாரு, சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு வேலை செய்யறாருன்னு சொன்னா அது சட்டப்படி குற்றம்தான். சர்ஜோ பிரசாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 1961 வால்யூம் 3 SCR பேஜ் நம்பர் 324. நார்மலா நமக்கு தெரியும் வைகாரியஸ் லயபிலிட்டி இஸ் அன்னோன் டு கிரிமினல் லா. பகர பொறுப்பு என்பது குற்றவியல் சட்டத்திற்கு தெரியாது, ஆனால் சில இடங்களில் உண்டு. பகர பொறுப்புக்கு சில இடங்களில் இருக்கிறது. ஒரு 121 124B இதெல்லாம் இருக்கிறது. இன்றைய போராக்ஸ் லிமிடெட் கேஸ்ல தான் சொல்றாங்க வைகாரியஸ் லயபிலிட்டி இஸ் அன்னோன் டு கிரிமினல் லா. அதை சொன்ன வழக்கு இன்றைய போராக்ஸ் லிமிடெட், அந்த வழக்குல தான் சொல்றாங்க. இன்றைய போராக்ஸ் லிமிடெட் கேஸ்ல தான் சொல்றாங்க வைகாரியஸ் லயபிலிட்டி இஸ் அன்னோன் டு கிரிமினல் லா. அது மட்டுமல்ல, சில இலக்கணத்தை நாம் பார்த்துவிட்டு சட்டப்பிரிவுக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். இந்த ஐபிசியை பொறுத்தவரை சார் வில்லியம் பிளாக்ஸ்டோன் அவர் என்ன வரையறை கொடுத்திருக்கிறார் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். as an act of committed or omitted in violation of public law forbidding or commanding it, the commentaries on the law of England by Blackstone. பொது சட்டத்தினை மீறி அதனால் தடை விதிக்கப்பட்ட செயலை செய்வதோ அல்லது செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருப்பதோ குற்றமாகும். பொது சட்ட விதியினை, பொது சட்டத்தினை மீறி அதனால் தடை விதிக்கப்பட்ட ஒரு செயலை செய்வதோ அல்லது செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருப்பதோ குற்றமாகும். பிறகு அதே வில்லியம் பிளாக்ஸ்டோன் சொல்றார் மீண்டும், குற்றம் என்ற பதத்திற்கு மற்றொரு வரையறையும் தருகிறார். அதாவது பொது உரிமைகளையும் கடமைகளையும் மீறும் செயல் குற்றமாகும். சிம்பிளா உரையில முடிச்சிட்டார். பொது உரிமை, பப்ளிக் ரைட்ஸ், பப்ளிக் டியூட்டி,
இதை மீறும் செயல் குற்றமாகும். If there is violation of public right and duties is crime. நம்முடைய அற்புதமான அறிஞர் சர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன், இந்திய சாட்சிய சட்டத்தை எழுதியவர் 1872. சர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அவர் என்ன டிஃபைன் பண்றாரு? கிரைம்னா என்னன்னு சொல்றாருன்னா, ஒரு செயலை செய்வதோ, ஒரு செயலை செய்தோ அல்லது செய்யாமல் இருந்தோ ஒரு நபர் தவறிழைத்து அதற்காக அவருக்கு சட்டப்படி தண்டனை வழங்கப்படலாம் எனில் அந்த செயல் அல்லது அந்த செயல் தவிர்ப்பு ஒரு குற்றமா. சர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் எப்படி சொல்றார் பாருங்க, ஒரு செயலை செய்தோ அல்லது செய்யாமல் இருந்தோ ஒரு நபர் தவறிழைத்து அதற்காக அவருக்கு சட்டப்படி தண்டனை வழங்கப்படலாம் எனில் அச்செயல் அல்லது செயல் தவிர்ப்பு ஒரு குற்றமாகும். இப்ப நம்முடைய ஆஸ்டின் சொல்றார், ஜேம்ஸ் ஸ்டீஃபன் தெளிவா சொல்லிட்டாரு, a crime is an act or omission in respect of which legal punishment may be inflicted on the person who is in default either by acting or omitting to act. ஆஸ்டின் சொல்றாரு, as any act or omission which the law punishes. குற்றம் என்பது சட்டம் தண்டிக்கிற ஒரு செயலோ அல்லது செயல் தவிர்ப்போ ஆகும். இது ஆஸ்டின் சொல்றார். குற்றம் என்பது ஒரு சட்டம் தண்டிக்கிற ஒரு செயலோ அல்லது செயல் தவிர்ப்போ ஆகும். இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் அவர்களுக்கான வரையறைகளை இந்த குற்றத்தை பற்றி தந்திருக்கிறார்கள். இது ஜெனரலான விஷயம். சில நேரங்களில் வரையறை கூட கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது நீதித்துறை தேர்வுகளில். அதனால் அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டும், அங்கேயும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சில கம்பாரிசன் பார்த்துட்டு நம்ம செக்ஷனுக்குள்ள கடந்து செல்லலாம் சார். ஏனென்று சொன்னால், ஒரு மொராலிட்டி, ஒரு கிரிமினல் லா. மொராலிட்டினா என்ன? அறநெறி, ஒழுக்கம். கிரிமினல் லான்னா என்ன? குற்றவியல் சட்டம். ஒரு ஒழுக்கத்துக்கும் ஒரு கிரிமினல் லாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மாரலா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். அப்பனா நார்மலா என்ன சொல்லுவாங்க? அன்பா சொல்லுவாங்க. ஒரு பொருளை எடுக்காதே, அது பாவம். இது மாரல், மனித ஒழுக்கம். அதுவே சட்டம் எப்படி சொல்கிறது? பொருளை திருடினால் அது குற்றம். அப்ப ஒழுக்க நெறி என்பது இயல்பாக மனித உருவத்திலிருந்து வருவது, மனித நேயம், அது ஹியூமனிடேரியன். ஆனால் சட்டம் அப்படி கிடையாது. இதை செய் என்று சொல்வது ஒழுக்கம், இதை செய்யாதே என்று சொல்வது குற்றவியல் சட்டம். நம்ம பார்ட் 3 and part 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஜுடிஷியல் எக்ஸாம்ல. பார்ட் 3 எதை பற்றி பேசுகிறது? நெகட்டிவ் தாட். பார்ட் 4 எதை பற்றி பேசுகிறது? பாசிட்டிவ் தாட். இந்த கேள்வி மறக்கக்கூடாது சார், கேட்டிருக்காங்க. பார்ட் 3 பொறுத்தவரை நெகட்டிவ், பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பாசிட்டிவ். மறக்காதீங்க. டிபிஎஸ்பி என்று சொல்வார்கள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசு நெறிமுறை உறுத்தும் கொள்கைகள். அது பாசிட்டிவா தான் இருக்கும், நேர்முகமா இருக்கும், முன்னேற்றமா இருக்கும். மக்களுக்கு அது செய்யணும், இது செய்யணும், இந்த திட்டம் தீட்டணும், இந்த உதவி செய்யணும், அப்படி இருக்கும். ஆனால் பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி நெகட்டிவா தான் இருக்கும். இந்த கேள்வி ஜுடிஷியல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார், மறக்க கூடாது. எனவே ஒழுக்க நெறி என்பது, மொராலிட்டி என்பது, அந்த மாரல் என்பது ஒரு காரியத்தை நீங்க செய்யாதீங்க, அது பாவம் சொல்லும். ஆனால் சட்டம் என்ன சொல்லும்? நீங்கள் அதை செய்தால் தண்டிக்கப்படுவீர்கள், நீங்கள் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் சட்டம். இதுதான் மொராலிட்டிக்கும் கிரிமினல் லாவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். மற்ற மீறி நீங்க அன்பு காட்டுங்க, பிற உயிர்களை தம்முடைய உயிர் மாதிரி நேசிக்கணும். வள்ளலார் சொல்லுவார் இல்லைங்களா, வாடி வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி. இதே சட்டம் என்ன சொல்லும்? மற்றவங்களுக்கு நீங்க தீங்கு விளைச்சீங்கன்னா
யூ வில் பி பனிஷ்டு சொல்லுவாங்க. இதுதான் சார் இந்த மொராலிட்டிக்கும் கிரிமினல் லாவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அடுத்தது, ஒரு கிரிமினல் லயபிலிட்டிக்கும் ஒரு சிவில் லயபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம், அதை நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சும்மா ஜெனரலா நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியாது. நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்க சாதாரணமா சில சாப்டர் விட்டு இருப்பீங்க, அதுல இருந்து கொஸ்டின் வந்துடும். அதனால அச்சில ஏற்றப்பட்ட எந்த ஒரு எழுத்தும் வீணான எழுத்துக்கள் கிடையாது. அதை முதல்ல மனசுல பதிவு பண்ணுங்க சார். எந்த பேப்பரா இருந்தாலும் சரி, எந்த புத்தகமா இருந்தாலும் சரி, அச்சில் ஏற்றப்பட்ட எந்த ஒரு எழுத்தும் வீணான எழுத்துக்கள் கிடையாது. அது ஏதோ ஒரு நன்மையை இந்த மனித சமூகத்துக்கு இட்டு செல்லும். அத மனதில் நீங்க ஜெனரலா நீங்க பதிவு பண்ணீங்க. ஒரு குற்றவியல் பொறுப்பு அல்லது ஒரு உரிமையல் பொறுப்பு, இது ரெண்டும் ரெண்டு துருவங்கள், ஒரு காயினுடைய ரெண்டு பக்கம் இதெல்லாம். ஆனா இதுல நிறைய வேறுபாடுகள்லாம் உண்டு. ஒரு குற்றவியல் பொறுப்பு என்பது ஒருவருடைய உயிருக்கு உடைமைக்கும் தீங்கிழைத்தவன் மீது அரசால் சுமத்தப்படும். பிராசிகியூஷன் கவர்மெண்ட் தான். ஒரு மனிதனுடைய உயிருக்கோ அவருடைய அசையா பொருட்கள் உடைமைக்கோ ஏதேனும் தீங்கு ஏற்படுத்தப்பட்டால் அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் சட்டத்தின் வாயிலாக. ஆனால் உரிமையியல் பொறுப்பு அப்படி கிடையாது. அந்த உரிமை பாதிப்படைந்த ஒரு நபர் தொடர்புடைய மற்றொருவர் மீது சுமத்தப்படுகிறது. ஏவுக்கும் பிக்கு இடையில சூட், அவ்வளவுதான். இது என்னுடைய நிலம், நீங்க அத்துமீறி ட்ரெஸ்பாஸ் பண்றீங்க, ட்ரெஸ்பாஸ் பண்ணக்கூடாது. இது என்னுடைய நிலம் என்று டிக்ளேர் பண்ணுங்க. ஏ என்ற நபர் பி என்ற நபருக்கு எதிராக வழக்கு தொடுப்பது அங்கே உரிமை. ஆனால் கிரிமினல் லாவுல ஒரு மனிதனுடைய உயிர், ஒரு மனிதனுடைய உடைமைன்னா அசை சொத்து, அசையா சொத்து, இந்த ரெண்டுக்கும் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா அரசாங்கம் சும்மா விடாது. அரசாங்கம் தான் சார்ஜ் என்ன பண்ணுவாங்க, இம்புடேஷன் பண்ணுவாங்க, அவங்கதான் வழக்கு நடத்துவாங்க. இதுவே ஒரு கிரிமினல் கேஸ்ல ஒருத்தர் அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க, அவரை தண்டனைக்கு உட்படுத்தலாம் அல்லது அபராதத்துக்கு உட்படுத்தலாம் அல்லது விடுதலை செய்யப்படலாம். ஆனால் உரிமையல் பொறுப்பு சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது வாதிக்கு சார்பாக ஒரு தீர்ப்பாணை வழங்கப்படுகிறது. பிரதிவாதிக்கு சாதகமாக வாதியின் வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. மாறாக பிரதிவாதிக்கு குற்றவியல் சிறை தண்டனை வழங்கப்படுவதில்லை. ஆனாலும் சிவில் சைட்ல சிவில் பிரிசன் உண்டு. சிவில் பிரிசன் தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னா திருச்சியில மட்டும்தான் இருக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, செக்ஷன் 9ல நீங்க பெஷன் போற இந்து மேரேஜ் ஆக்ட் 1955, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், தாம்பத்திய உரிமைகளை மீட்டளித்தல் உரிமை. அந்த தாம்பத்திய உரிமைகளை மீட்டளித்தல் உரிமையில ஒரு கணவனோ அல்லது ஒரு மனைவியோ எவ்வித நியாயமான காரணம் இல்லாமல் அந்த கணவன் தன்னுடைய மனைவியோடு பெட்டை ஷேர் பண்ணாம விட்டுட்டார், அல்லது அந்த மனைவி அவளுடைய கணவனோட பெட்டை ஷேர் பண்ணாம விட்டுட்டார், அங்க there is no reasonable ground. அப்ப என்ன செய்யலாம், சட்டப்படி அந்த தாம்பத்திய உரிமையை எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 9ல இந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல நம்ம பெட்டிஷன் போட முடியும், ஃபேமிலி கோர்ட்ல அல்லது சப்கோர்ட்ல போட முடியும். அதை விசாரித்த நீதிமன்றம் மனுதாரருக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குகிறது. அந்த கணவர் எவ்வித நியாயமான காரணம் இல்லாமல் தன்னுடைய மனைவியோடு பெட் ஷேர் பண்ணாம விட்டுட்டார், எனவே அந்த கணவர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்துதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை வயலேட் பண்ணிட்டார் நம்மாலே. உடனே என்ன செய்யலாம், இபி போட வேண்டியதுதான். இபி போடுறோம். ஆர்டர் 21 ரூல் 32 and 33 செக்ஷன் 9க்கு இபி போடுறோம் நாம. சிபிசில எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், நிறைவேற்று மனு. இபி என்றால் எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், தமிழ்ல நிறைவேற்று மனு. ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அதை நிறைவேற்றி கொடுங்க, நீங்க தான் எனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தீங்க, அந்த தீர்ப்பை நீங்களே நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு இபி கோர்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், போடுறோம். 32ல அட்டாச் பண்றோம்.
அட்டாச் பண்றதுக்கு அவர்கிட்ட எந்த சொத்து இல்ல. 33 என்ன பண்ணலாம்? அவரை சிவில் பிரிசன்ல வைக்கலாம் 30 நாள். அடுத்தது மணி சூட்டு, பணம் கட்டல டிஃபெண்டன்ட், இபி போட்டுட்டோம். அப்ப என்ன பண்ணலாம்? சிவில் பிரிசன் வைக்க முடியும் இல்லைங்களா? தாராளமா வைக்கலாம். தமிழ்நாட்டில் சிவில் பிரிசன் எங்க இருக்குன்னா திருச்சியில தான் இருக்கு. சிவில் பிரிசனுக்கும் கிரிமினல் பிரிசனுக்கும் என்ன விஷயம்னா, நார்மலா ஒரு அடிதடி சண்டை கேஸ்ன்னு சொன்னா அங்க ப்ராசிக்யூஷன் யாருன்னா கவர்மெண்ட். அவங்களே ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஜெயிலில் ஒப்படைச்சிருவாங்க. 3 வேளை சாப்பாடு கவர்மெண்ட் செலவிலே கொடுப்பாங்க அந்த அக்யூஸ்ட். ஆனால் சிவில் பிரிசன் அப்படி கிடையாது. அந்த 3 வேளை சாப்பாடு யார் ஜட்ஜ்மெண்ட் டிகிரி ஹோல்டர் யாரோ அவர் தான் என்ன பண்ணணும்? பணம் கட்டணும். இவர் மனு போட்டதுனால தானே எதிர்பார்ட்டி பிடிச்சி ஜெயில வச்சிருக்காங்க, சிவில் பிரிசன்ல வச்சிருக்காங்க. அப்ப அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு இவர் தான் பணம் கட்டணும். அதையும் கூடுதலா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப குற்றவியல் பொறுப்பு என்பது சமுதாய நலனுக்கானது. யார் யார் தீங்கு இழைக்கிறார்களோ அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. ஆனால் உரிமையல் பொறுப்பு என்பது ஒரு தனி மனிதனின் நலனை காத்துக் கொள்வது. தனி மனிதனுடைய நலன், பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல், அதை பிரசர்வ் பண்றது. அதான் சிவில். அப்ப குற்றவியல் பொறுப்பு என்பது அரசால் சுமத்தப்படுவது. குற்றவாளிக்கு அளிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது தண்டனையா இருக்கலாம், அல்லது அந்த தண்டனையை குறைப்பதற்கும் அல்லது அவனை மன்னித்து விடுதலை செய்வதற்கும் அரசுக்கு அதிகாரம் உள்ளது. இது அரசுக்கு மட்டுமே உரித்த அதிகாரம். ஆனா சிவில் அந்த மாதிரி மன்னிக்க முடியுமா? முடியாது. ஆனால் மனசாட்சிப்படி வேணா வித்ரா வேணா பண்ணலாம். ஒரு பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட்க்கு எதிர்ப்பா ஒரு சூட்டை போட்டு அவருக்கு சாதகமா ஒரு டிகிரி வாங்கிட்டாரு, இபி போட்டு அரெஸ்ட் பண்ணணும். சரி, இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண நடக்க போகுது, பாவம் விட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு வேணா வித்ரா பண்ணிக்கலாம். அப்போ ஒரு குற்றவியல் பொறுப்பு தொடர்பாக ஒரு வழக்குகளில் சமரசம் செய்து கொள்ள முடியும் என்றால் செய்யலாம். முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றங்களை தவிர, ஆனால் நீங்க சிவில் கேஸை பொறுத்தவரை பிளைன்டிஃபும் டிஃபெண்டன்ட்டும் காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். அப்ப செக்ஷன் 89 சிபிசி, செக்ஷன் 19 லோக் அதாலத், செக்ஷன் 9 ஃபேமிலி கோர்ட் ஆக்ட், செக்ஷன் 265 ஏல ஆரம்பிச்சு எல் வரை சாப்டர் நம்பர் 21 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி, இது எல்லாமே கன்சலேஷன், மீடியேஷன், லோக் அதாலத், இது எல்லாமே எதை பற்றி பேசுகிறது? சமரசத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அந்த வழக்கை 2 தரப்பினருக்குள்ளாக பேசி சமரசமாக அந்த வழக்கை முடித்துக் கொள்வது என்பது. இதுதான் சிபிசிக்கும் ஐபிசிக்கும் உள்ள ஒரு சிறிய வேறுபாடு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கா இருந்தால் அதுல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, காம்பவுண்ட் பண்ண முடியாது. இதுவே ஒரு லா டாட்டுக்கும் ஒரு கிரைமுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இந்த 3 விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு பிறகு உள்ளே செல்லலாம். பொதுவா ஒரு குற்றம் என்பது அது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், பொது உரிமை, பொது கடமை, பப்ளிக் ரைட் அண்ட் பப்ளிக் டியூட்டி. அதை மீறினால் தண்டனை. ஆனால் தீங்கு என்பது சாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு கடமையை மீறுவதால் ஏற்படும். நார்மலா அவர் செய்ய வேண்டிய ஒரு செயல், அதை மீறிட்டார், அது தீங்கு. யார் குற்றம் பண்றாரோ அவரை எதிர்த்து அரசே வழக்கு நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும். ஆனால் லா டாட்ஸை பொறுத்தவரை அந்த நபரை எதிர்த்து வாதிதான் என்ன பண்ணும், பாதிக்கப்பட்டவர் தான் கேஸ் போடணும். நீங்க ஐபிசி பொறுத்தவரை குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரை இங்க மென்சிரியா என்றும் மிகவும் முக்கியமானது. ஆனா தீங்கியல் சட்டத்தை பொறுத்தவரை இந்த மென்சிரியா அங்க கிடையாது. அப்ப குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சந்தேகத்தினுடைய பலன் இங்க அளிக்கப்படுகிறது. பெனிஃபிட் ஆஃப் டவுட் கிரிமினல்ல உண்டு. ஆனால் தீங்கியல் செயல் குறித்த வழக்கில் எதிர்த்தரப்பிற்கு சந்தேகத்தின் பலன் என்பதே கிடையாது. அப்ப குற்றவியல் வழக்குகளை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்ன? வழக்கு தொடுக்கும் முறையீட்டாளர் அல்லது அரசை சார்ந்ததாகும். ஆனால் தீங்கியல் செயல் குறித்த வழக்கில் இது சாட்சியத்தை பொறுத்து தான் அமையும். சாட்சி கரெக்டா இருந்தாதான் நடக்கும். அப்ப குற்றவியல் வழக்கை பொறுத்தவரை அபராத தொகை அரசினுடைய கஜானாவுக்கு போயிடும், கருவூலத்துக்கு போயிடும். ஒரு ஃபைன் போடுறாங்க ஜேஎம் கோர்ட்ல, அந்த பணம் எங்க போகும்? அரசனுடைய கருவூலத்துக்கு, ட்ரெஷரிக்கு போயிடும்.
ட்ரெஷரி என்று சொன்னால் கருவூலம், அல்லது சில பேர் கஜானா என்று சொல்வார்கள். ஆனா தீங்கியல் வழக்கை பொறுத்தவரை நஷ்டஈடு என்பது பாதிக்கப்பட்டவருக்குத்தான் சென்றடையும். குற்றம் புரிந்திருக்கிறார் ஒருத்தவர், அப்ப குற்றவியல் நீதிமன்றங்கள் தான் விசாரிக்க முடியும். ஆனால் தீங்கு செயல் புரிந்திருக்கிறார், அதனால் அந்த தீங்கினால் பாதிக்கப்பட்ட நபர் சிவில் கோர்ட்ல நஷ்டஈடு கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அப்ப குற்றவியல் சட்டத்தினுடைய எல்லை ரொம்ப குறுகியது, ஆனால் தீங்கியல் சட்டத்தினுடைய எல்லை ரொம்ப பரந்தது. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குற்றத்திற்கும் தீங்கிற்கும் இடையே வேறுபாடு இல்லாமலே அப்படியே தான் இருந்தது, ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைந்து இருந்தது. தீங்குதான் பிற்காலத்தில் குற்றம் என்ற பதம் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது. ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரே செயல் தீங்கிற்கு செயலாகவும், ஒரு சேம் டிரான்சாக்ஷன் இருக்கும், ஒரே செயல் தீங்கியல் செயலாகவும் குற்றமாகவும் கருதப்படலாம். எடுத்துக்காட்டு பாருங்க, 499 அவதூறு கூறல், டிஃபாமேஷன், கவனக்குறைவால் மரணம் விளைவித்தல், காசிங் டெத் பை நெக்லிஜென்ட் ஆக்ட் 304A. அப்ப குற்றம் இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்க. டிஃபாமேஷன் என்பது கிரிமினல் கேஸாவும் போட முடியும், அட் த சேம் டைம் நஷ்டஈடும் கேட்க முடியும். ஒரே செயல் என்பது குற்றவியல் தன்மையும் இருக்கிறது, அதில் தீங்கியல் தன்மையும் இருக்கிறது. எடுத்துக்காட்டு அவதூறு. என என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்திட்டார், அவதூறு ஏற்படுத்திட்டார். அப்ப அவருக்கு கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணுங்க, பனிஷ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அதே சமயத்துல அதனால் எனக்கு மன உளைச்சல் ஆகி போச்சு, நஷ்டஈடு கொடுங்கன்னு கேட்கலாம். அப்ப ஒரே செயல் ரெண்டு காரியங்களை பேசுது, ஒன்று குற்றம், இன்னொன்று தீங்கியல். தீங்கியல் சொன்னா நஷ்டஈடு தான் வாங்க முடியும் பாதிக்கப்பட்டவர், குற்றவியல் சொன்னா தண்டனை தான் கொடுக்க முடியும். அதே போல 304A ஒரே செயல் ரெண்டு விஷயங்களை பேசுது. ஆள ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, 304A IPC ஆக்சிடென்ட் டெத், நெக்லிஜென்ட் டெத். அப்ப அவருக்கு அதிகபட்சம் 2 வருஷம் தண்டனை. அட் த சேம் டைம் அந்த விபத்தினால் இறந்து போன நபருக்கு நஷ்டஈடு. அப்ப ஒரு செயல் ரெண்டு விஷயம். ஒன்று கிரிமினலா பார்த்தா அந்த வாகனத்தை ஒட்டி விபத்து ஏற்படுத்திய நபருக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை. அதெல்லாம் டாட்டா பாத்தீங்கன்னா அந்த விபத்தினால் இறந்து போனவனுடைய வாரிசுதாரர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்குவது. அப்ப ஒரு செயல் ரெண்டு விஷயங்களை சொல்லுது, ஒன்று குற்றவியல், இன்னொன்று லா டாட்ஸ். அப்ப குற்றவியல் சட்டம் பகர பொறுப்பு என்பதை அறியாதது. Vicarious liability is unknown to criminal law. இன்றைய போராக்ஸ் லிமிடெட் வழக்கில் சொல்லிட்டாங்க. ஆனால் தீங்கியல் சட்டம் வைகாரியஸ் லைபிலிட்டி தான் பெரும்பங்கு உண்டு. இதையெல்லாம் நாம் ஜெனரலா தெரிந்து கொண்ட விஷயம். இதுல கேள்வி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இந்த ரெண்டு எடுத்துக்காட்டுல கண்டிப்பா கேட்பாங்க. ஒன்று 304A, இன்னொன்று 499 IPC. இதுல கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க சார், மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு 2019 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. ஐபிசியில் இருந்த எடுத்துக்காட்டுல தான் பெரும்பான்மையான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் ஐபிசி பொறுத்தவரை 4 பாயிண்ட்ஸ் இன் கிரிமினல் லா ஏற்கனவே பார்த்திருக்கோம். மென்சரியா, பிரிபரேஷன், அட்டெம்ப்ட், கமிஷன். குற்ற மனம் இருக்க வேண்டும், அதற்கு ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும், தயார் நிலையில் இருக்க வேண்டும். பிரிபரேஷன், அட்டெம்ப்ட் இருக்க வேண்டும், முயற்சி பண்ணியிருக்கணும். அந்த குற்றத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணியிருக்க வேண்டும். அந்த முயற்சி ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும், அந்த கமிஷன் டன் ஆயிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். இதுதான் 4 பாயிண்ட்ஸ் இன் கிரிமினல் லா நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். Law can be understood by means of illustration. சட்டத்தை நாம் எடுத்துக்காட்டுகள் மூலமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சிவிலும் கிரிமினலும் பார்த்தோம், சிவிலும் கிரிமினலும் பார்த்துட்டோம், லா டாட்ஸும் கிரிமினலும் பார்த்துட்டோம், மொராலிட்டியும் கிரிமினலும் பார்த்துட்டோம். ஜெனரலாக இதுல விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டோம். இந்த குற்றம் இழைத்தவர் குற்றவாளி ஆவாரா இல்லையா? அப்ப இந்த குற்ற மனத்தினுடைய அடிப்படை கூறுகள் என்ன? இதையெல்லாம் ஒரு சில கேஸ் லாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
சட்டத்துக்குள்ள போனாதான் சார் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா நேரடியா செக்ஷன் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நாம. அப்ப அந்த குற்றத்தன்மைய கூறுகள் என்ன? கான்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட்ஸ். தீய கருத்தை தான் குற்றமனம் என்கிறோம். அப்ப குற்ற மனதோடு கூடிய குற்ற செயலைத்தான் குற்றம் என்று சட்டம் சொல்கிறது. குற்ற மனசோட மென்சரியா இருக்கணும், அதனோடு கூடிய ஒரு செயல் ஆக்டஸ்ரியா இருக்கணும், அதுதான் குற்றம் என்று சட்டம் சொல்கிறது. இதைத்தான் லீகல் மேக்ஸிம் சொல்றாங்க. குற்ற மனமில்லா செயல் குற்றமாகாது. இந்த லீகல் மேக்ஸிம் தமிழ்ல குற்ற மனமில்லா செயல் குற்றமாகாது. ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட் ரியா. ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட் ரியா. குற்ற மனமில்லா செயல் குற்றமாகாது. அப்போ ஒரு குற்றம் சொன்னா 2 அடிப்படை கூறுகள் வேண்டும். ஒன்று மென்சரியா, இன்னொன்று ஆக்டஸ்ரியா. ஒன்று குற்ற மனம், கில்டி மைண்ட், இன்னொன்று கில்டி ஆக்ட், குற்ற செயல் ஆக்டஸ்ரியா. அப்ப அந்த 2 கூறுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மென்சரியா ஆக்டஸ்ரியா இருக்கணும். இப்ப குற்ற மனம்னா என்ன? டாக்ட்ரின் ஆஃப் மென்சரியானா என்ன? ஏன்னா ஒரு குற்றத்திற்காக 2 அடிப்படை கூறுகள் முக்கியமானது என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று டாக்ட்ரின் ஆஃப் மென்சரியா, இன்னொன்று டாக்ட்ரின் ஆஃப் ஆக்டஸ்ரியா. அப்ப அந்த கில்டி மைண்ட், இது லாட்டின் வேர்டு. இதுல 3 விஷயங்களை நாம் பார்த்தால் எப்பொழுதும் ஒரு எடுத்துக்காட்டோடு நாம் படிக்கின்ற பொழுது ஈஸியாக நமக்கு புரிந்துவிடும். அதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். 2 பேருக்கு இடையே ஒரு முன்பகை இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு கத்தியால இன்னொருத்தருடைய கையை வெட்டிட்டாரு. கையை வெட்டினவர் வந்து அக்யூஸ்ட் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா சொற்ப காயம் இருக்கு. அது புறையோடி இருந்த நோயாளியினுடைய கையை ஒரு வைத்தியர் என்ன பண்றாரு, ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறார். 2 நிகழ்வு இதுல. ஒன்று, ஏ என்பவர் பி என்பவரை கத்தியால் வெட்டி கையை எடுத்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கிரைம். அப்ப அவர் மீது வந்து கேஸ் போட்டு அவர் என்ன பண்ணுவாங்க, அக்யூஸ்ட் சொல்லி தண்டிச்சிருவாங்க. இதே ஒரு நபர் அடிபட்டு இருக்காரு, கையில வந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு உள்ள பஸ் ஃபார்ம் ஆகி போச்சு, புறையடி போச்சு, எலும்புக்குள்ளே சீழ் ஃபார்ம் ஆகி போச்சு. வேற வழியில கையை எடுத்துதான் ஆகணும் டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப டாக்டர் என்ன பண்றாரு, அந்த கையை வெட்டி எடுத்துட்டாரு, அகற்றாரு. இந்த இடத்துல அந்த டாக்டரை குற்றவாளின்னு சட்டம் சொல்லுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த கையை அறுக்கும் செயலை செய்தால்தான் அந்த நோயாளி பிழைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப 2 பேர், ஒரு ஆள் வந்து ஏ என்பவர் பி வந்து கையை வெட்டிட்டாரு, அது கிரைம் ஆஃபென்ஸ். இதே ஒரு டாக்டர் அடிபட்டு ஒருத்தருடைய கை சுத்தமா சரியில்லை, உள்ள குடம் வைத்து போயிட்டது. உடனே அந்த டாக்டர் என்ன பண்றாரு, அந்த கையை அறுவை சிகிச்சை பண்ணி அப்புறப்படுத்துறாரு. இந்த இடத்துல டாக்டருக்கு தீய எண்ணம் கிடையாது, மென்சரியா கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டுல ஏ என்பவர் பி என்பவரை வெட்டினார் பாருங்க, அவருக்கு மென்சரியா இருந்தது, குற்றமனம் இருந்தது. டாக்டருக்கு குற்றமனம் கிடையாது. எனவே டாக்டருடைய செயல் குட் ஃபெய்த் அண்டர் செக்ஷன் 52 ஐபிசி, நல்லெண்ணத்தின் எழுந்த செயல் குற்றம் ஆகாது. இதான் மென்சரியா. 2 பேர் சம்பவம், ஒருத்தர் ஏ வந்து பிஏ கையை வெட்டுறாரு, அது குற்ற மனம் வருது. இதே ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி ஒரு கையை எடுத்துட்டாரு, அங்க குற்ற மனம் கிடையாது, நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை. எனவே டாக்டர் வந்து தண்டிக்க முடியாது. ஏன்னா டாக்டர் he has acted on good faith to remove the hands from his body. இரண்டாவது எடுத்துக்காட்டு, ஒரு 5 வயசு குழந்தை டெக்ஸ்ட்ல இருக்கிறது தான் சார் கேள்வியை கேட்கறாங்க, மாற்றியே கேட்க மாட்டாங்க. தயவு செய்து டெக்ஸ்ட்ல என்ன இருக்கு தரவா படிச்சிருங்க. எப்பவுமே ஒரு டிஃபைனிங் செக்ஷன், அதனுடைய பீனல் செக்ஷன், அதுக்கு இல்லுஸ்ட்ரேஷன்,
அதுக்கு இன்கிரீடியன்ஸ். அப்ப இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, இல்லுஸ்ட்ரேஷன் என்ன இருக்குன்னு பாருங்க, அதுக்கு டிஃபைனிங் செக்ஷன் என்னன்னு பாருங்க. இல்லுஸ்ட்ரேஷன் வந்து அதையும் பாத்துருங்க. ஒரு 5 வயசு குழந்தை ஒரு கல்லை எடுத்து என்ன பண்ணுது, நம்ம மேல வீசுறாங்க. சின்ன குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, குழந்தைக்கு வந்து குற்றமனமே கிடையாது. அதனால சட்டம் வந்து அந்த சின்ன குழந்தை 5 வயது குழந்தைய வந்து தண்டிக்க முடியுமா? முடியாது. இதுவே ஒரு 18 வயசு மேற்பட்ட ஒரு பையன் கல்லை எடுத்து நம்மளை அடிச்சுட்டா நம்ம மண்டை உடைஞ்சு போச்சு, அவனை விட்டுற முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு குற்றமனம் இருக்கிறது. சின்ன குழந்தைய தான் செய்யற செயல் என்னன்னே தெரியாது, அதுக்கு புரிந்து கொள்ள முடியாத வயது, அறியா பருவம். அப்ப குழந்தையினுடைய செயலை சட்டம் குற்றம் என்று கருதுவதே கிடையாது. இதே ஒரு பெரிய பையன் கல்லை எடுத்து நம்ம மண்டையை உடைச்சிட்டானா அவன் மேல கேஸ் போட்டு அவனை என்ன பண்ணலாம், அக்யூஸ்ட்னு சொல்லி கொண்டு வந்துடலாம். அங்கே மென்சரியா இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு ஃபீஸ்டுக்கு போறாங்க, ஒரு விருந்துக்கு செல்றாங்க, ஒரு டின்னர் போயிட்டு வராங்க. வெளியே வர்றப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு, அவருடைய சைக்கிள் தான் அல்லது அவருடைய மோட்டார் பைக் தான் அல்லது அவருடைய குடை தான் என்று நினைத்துக் கொண்டு வேற ஒருத்தருடைய குடையை எடுத்துட்டு போயிடுறாரு. திருமணத்துக்கு வராரு, பந்தியில போய் சாப்பிடுறாரு, சாப்பிட்டு வெளியில வராரு, வெளியில ஒரு குடை இருக்கு, அந்த குடை நம்ம குடை தான் நினைச்சிட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டார். ஆனால் பிறகுதான் தெரியுது தவறுதலாக வேற ஒருத்தருடைய குடையை எடுத்துட்டு வந்துட்டு சொல்லி. அதற்காக அந்த நபர் மீது வந்து தெப்ட் கேஸ் போட முடியுமா? முடியாது. ஏன் என்று சொன்னால் திருட வேண்டும் என்ற குற்றமனம் அங்கே கிடையாது, எண்ணம் கிடையாது. இதை பொறுத்து என்ன தெரிகிறது, குற்றமனம் இருக்க வேண்டும். குற்றமனம் இருந்தால் அது குற்றம், குற்றமனம் இல்லை என்று சொன்னால் அது குற்றம் கிடையாது. அப்ப குட் ஃபெய்த்ல ஒரு செயலை செய்திருந்தால் அது குற்றம் கிடையாது. இதுதான் குற்ற மனதுடன் செய்யப்படாத செயல் குற்றமாவது இல்லை. ஆக்டஸ் நான் ஃபேசிட்ரியம் நிசி மென்சிட்ரியா. சரிங்க, இப்ப இந்த மென்சிரியா பற்றி எப்படியெல்லாம் எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல முடியும்? ஏனென்று சொன்னால் ஒரு கிருஷ்ணன் முருகனை பார்த்து துப்பாக்கியால சுட்டு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். துப்பாக்கியிலிருந்து குண்டு சோமு மீது பாய்ந்துச்சு. கிருஷ்ணன் என்ன பண்றாரு, முருகனை பார்த்து சுடணும்னு நினைக்கிறாரு, சுடுறாரு, அந்த குண்டு முருகன் மீது பட்டுடுச்சு, முருகன் செத்து போயிட்டார். துப்பாக்கியிலிருந்து குண்டு போயிட்டு முருகன் மீது பட்டா முருகன் இறந்து விடுவார் என்று சொல்லி ஏற்கனவே கிருஷ்ணனுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, முருகனை சுட்டு கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் கிருஷ்ணனுக்கு இருந்தது. அதன் விளைவை முன்பாகவே அவருக்கு அறிந்ததால், துப்பாக்கியில சுட்டா அவன் செத்துருவான்னு தெரியும், அதனுடைய எஃபெக்ட் என்ன, அதனுடைய விளைவு என்ன, செத்துருவான்னு தெரியும். அப்ப ஏற்கனவே அவருக்கு தெரியும். இதுக்கு அடிப்படை எது, கொல்ல வேண்டும் என்ற கருத்து. அதுவும் இங்க இருக்குது. எனவே கிருஷ்ணன் முருகனை கொலை குற்றம் செய்ய வேண்டும் என்று குற்ற மனத்தினை அவர் இருந்துள்ளார். அப்ப கிருஷ்ணனுக்கு முருகனை கொலை செய்ய வேண்டும் என்ற கெட்ட மனநிலையில் அவர் இருந்துள்ளார், குற்ற மனத்தினை அவர் கொண்டுள்ளார் என்பது தெரிய வருகிறது. ரமேஷ் என்ன பண்றாரு, சுரேஷ் வந்து துப்பாக்கியில சுடணும்னு நினைக்கிறார், துப்பாக்கி வந்து சுரேஷை சுட்டுட்டாரு. துப்பாக்கில இருந்து குண்டு வெளியில போயிட்டு சுரேஷ் மேல பட்டா சுரேஷ் செத்துருவார்னு முன்னாடியே தெரியும் ரமேஷுக்கு, இருந்தாலும் சுட்டுட்டாரு. இதுல என்ன அர்த்தம், சுரேஷை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ரமேஷுக்கு இருந்தது என்ற அர்த்தம். அப்ப கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது என்ற அர்த்தம். அது மட்டுமல்ல, அவருக்கு குற்றமனம் இருந்தது, அதனால்தான் துப்பாக்கியால சுட்டாரு. ரமேஷ் வந்து சுரேஷ துப்பாக்கியால சுட்டாரு. இன்டென்ஷன் என்ன, குற்றமனத்திற்கு அடிப்படையாக விளங்குவது எது, கருத்து. ஏ வந்து பி மீது ஒரு கல்லேட்டு விட்டு எறிகிறார், பெல்டிங் ஸ்டோன். அதன்படி ஏற்படும் விளைவை ஏ அவருக்கு தெரியும், முன்னாடியே தெரியும், கல்லால் அடிச்சுன்னா அவனுக்கு மண்டை உடைஞ்சு போயிடும் தெரியும். அதன் மூலம் ஏற்படும் விளைவை ஏ முன்னரே அறிவார். மேலும் அதை அவர் வந்து விரும்பி செய்கிறார்.
இங்க மேற்படி ஏ என்ற ஒரு கருத்துடன் பியின் மீது கல்லை வீசியதாக பொருள். குற்றமணம் இருக்குதா? இன்டென்ஷன் இருக்கிறது. அப்ப இன்டெண்டட் ஆக்ட், கருதிய செயல். ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கு. சில மனநிலை எப்படி பாருங்க. ஏ என்பவர் தன்னுடைய வீட்டு மாடி ஜன்னல் வழியாக ஒரு கல்லை எடுத்து விட்டு எறிகிறார். அது கீழே சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பி என்பவரின் தலை மீது விழுகிறது. இந்த செயல் பியை அடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமலும் அதன் மூலம் ஏற்படும் விளைவை முன்னரே எதிர்நோக்காமலும் செய்யப்பட்டது. மேல மாடியில் இருக்காரு, மாடியிலிருந்து கல் எடுத்து கீழே விட்டு எறிகிறாரு. ஆனா ரோட்ல நடந்து போறவங்க மேல பட்டுருச்சு. நம்ம கல் எடுத்து விட்டு எறிந்தால் ரோட்ல நடந்து போறவங்க மேல வந்து அந்த கல்லு பட்டு அவங்கள மண்டை உடைஞ்சு போயிடுன்ற ஒரு செயல் முன்னமே அவருக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த மாதிரி கல் எடுத்து விட்டு எறிஞ்சிட்டார். கல் எடுத்து விட்டு எரிந்ததன் காரணமாக ஒரு செயல் எதிர்பாராத விதமாக செய்யப்பட்டு விட்டது. ஆகவே இங்க ஏ வந்து கல்லை வீசுவதில் கவனக்குறைவான மனநிலையுடன் செயல்பட்டுள்ளார் என்பது தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, அஜாக்கிரதை, ரெக்லெஸ்னஸ். ஒரு கூட்டம் அதிகமா இருக்கு, நல்ல கிரவுடு, அங்க போயிட்டு வேகமா காரை ஓட்டுறாரு. கார் ஓட்டினா அதனால ஏற்படக்கூடிய விளைவு வந்து முன்னாடி அவர் வந்து தெரிஞ்சிருந்தாலும் அந்த விளைவுகளை விரும்பி உண்டாக்குதல் கிடையாது. ஏதோ ஒரு எமர்ஜென்ட்டுக்காக கூட காரை ஓட்டி இருக்கலாம். ஒரு 304A IPC ஒருவருடைய அஜாக்கிரதையினாலோ அல்லது கவனமின்மையினாலோ மரணம் விளைவிக்கப்பட்டால் அது குற்றம் என சட்டம் கூறுகின்றது. டன் நோயிங்லி, தெரிஞ்சே செய்வது. ஃபர்ஸ்ட் கவனக்குறைவு, வீட்டு மாடியிலிருந்து கல் எடுத்து வீசுறாரு. இரண்டாவது ரெக்லெஸ்னஸ், அஜாக்கிரதை, ஒரு கூட்டம் அதிகமா இருக்கு, அங்க காரை வேகமா ஓட்டுறாரு. மூன்றாவது டன் நோயிங்லி, ஒரு செயலின் விளைவை பற்றி நன்கு தெரிந்திருந்து அதனை செய்தல். எடுத்துக்காட்டு, ஏ என்பவருக்கு அடி வயிற்றுல ஒரு குத்து விட்டா போதும், அவர் செத்து விடுவார். இயற்கையின் போக்கிலேயே அவர் இறந்து விடுவார். அவர் ஏற்கனவே வந்து அடி வயிற்றுல கட்டி இருக்கிறதுன்னு தெரியும். தெரிஞ்சு அவர் வயிற்றுல லேசா உதைக்கிறார். அப்ப அவருடைய உயிருக்கு ஆபத்து விளையலாம் என்பது பி என்பவருக்கு நன்றாக தெரியும். நோயிங்லி, அப்ப தெரிஞ்சிருந்தும் அந்த கட்டி உள்ள பகுதியில, அந்த வயிற்று பகுதியில பி என்பவர் உதைக்கிறாரு. இதனால் உதைப்பட்டவரான ஏ செத்து போயிடுறார். இப்ப பி என்ன செய்யறாரு? அவர் மீது என்ன அஃபென்ஸ்? கொலை குற்றம். அவரை மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற கருத்தோடு உதைக்கவில்லை, ஆனால் மரணம் விளையலாம் என்பதை தெரிந்திருந்து உதைத்ததால் நோயிங்லி அது கொலை குற்றம் தான். இந்த எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க சார் அடிக்கடி ஜுடிஷியல் எக்ஸாம்ல. இந்த எடுத்துக்காட்டு அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. சில பேர் ஆத்து வீக்கா இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு நல்லா தெரியும், இவர்களுக்குள்ளாக வாய் தகராறு ஏற்பட்டிருக்கும். ஒரே அடி அவன் நெஞ்சில் அடிச்சா போது செத்துருவான். அவன் ஹார்ட் வீக்கானவன், தெரிஞ்சே என்ன பண்றது, வேணும்னே ஒரு அடி அடிக்கிறது, அவன் செத்து போயிடுவான். அவனுக்கு தான் இதய நோய் இருக்குதுன்னு தெரியும், ஒரு அடி அடிச்சாவே செத்து போயிடுவான்னு தெரியும். அப்ப குற்ற மனம் இருக்கிறது. அதனால் இவர் ஒரு அடி அடிச்ச உடனே அவர் செத்து போயிட்டாருன்னு சொன்னா, இல்ல இல்ல இது கல்பபிள் ஹோமிசைடு தான், இது 304 பார்ட் 2ல தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? முடியாது, அது மர்டர் தான். இந்த எடுத்துக்காட்டு நிறைய ஜுடிஷியல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார், மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. இப்ப மோட்டிவ், உட்கருத்து என்பது அது வந்து இன்டென்ஷன், அதுக்கு ஒப்பாகமா ஆகாது. மனதினுடைய ஒரு பொது செயல். சுருக்கமா சொன்னா, ஒரு செயல் நடைபெற உதவும் ஒரு சிறிய தூண்டுகோல் அவை. அன்பு, கோபம், பயம், பொறாமை, வெறுப்பு, பணத்தாசை, பயமுறுத்தல், இது போன்ற பல வகைகளில் இருக்கிறது. குற்றவாளி தன்னுடைய சக போட்டியாளரை பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய வீட்டின் முன்பாக உள்ள ஒரு தபால் பெட்டி மீது தீ வச்சிட்டார். ஆனால் அந்த தீ வீடு பற்றி எரிகிறது. போட்டியாளரின் மகள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, பாவம் சின்ன குழந்தை, தப்பிக்க முடியல. இங்க குற்றவாளியினுடைய கருத்து என்ன? தன் போட்டியாளரை பயமுறுத்தணும், மிரட்டணும், அவ்வளவுதான். போட்டியில வந்து கலந்து கொள்ளக்கூடாது, அதுக்கு மிரட்டணும். அதை நினைச்சுதான் இவர் பண்ணாரு. ஆனா உள்ள குழந்தை இருந்திருக்கு. அப்ப குற்றவாளியினுடைய கருத்து தன் போட்டியாளரை போட்டியில் கலந்து கொள்ளாமல் இருக்க செய்வதாகும். இதை செயல்படுத்த அவர் கொண்ட உட்கருத்து பயமுறுத்துதல் தான்.
ஆர் வெர்சஸ் மிஸ்டர்ஸ் ஹியாம் என்ற வழக்கில் சொன்னாங்க இந்த தீர்ப்பு. இது 1974 வந்த வழக்கு. இது 1974 வால்யூம் 2 WLR பேஜ் நம்பர் 607. இந்த எடுத்துக்காட்டு கேள்வியை கேட்டிருக்காங்க சார் ஜுடிஷியல் எக்ஸாம்ல. அதனால இந்த எடுத்துக்காட்டுல தயவு செய்து விடாதீங்க. இரண்டாவது ஆப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்டு, குற்ற மனதில் தெரிநிலை கோட்பாடு. குற்ற மனதில் தெரிநிலை கோட்பாடு. ஒரு குற்றம் செய்யறாரு, அவர் மனநிலை குறிப்பதற்கு குற்ற மனம் இருந்தாலும் அவரின் அந்த மனநிலையை புறத்தே உள்ள சில காரணங்களை எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட் கொண்டு தீர விசாரித்த பிறகுதான் நீதிபதிகள் அவரின் குற்ற பொறுப்பினை முடிவு செய்வார்கள். அப்ப குற்ற மனம் தெரிநிலையா ஆப்ஜெக்டிவா அல்லது கொள்நிலையா சப்ஜெக்டிவா? தெரிநிலையா கொள்நிலையா, ஆப்ஜெக்டிவா சப்ஜெக்டிவா என்றால் பொதுவாக தெரிநிலைதான், ஆப்ஜெக்டிவ் தான், சப்ஜெக்டிவ் கிடையாது, கொள்நிலை கிடையாது. தெரிநிலை என்பது ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள அறிவு, அவ்வளவுதான். ஆப்ஜெக்டிவ் என்று சொன்னால் ஒரு புருடென்ஷியல் பர்சன், ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு செயலை செய்தால் அதனுடைய விளைவுகள் என்ன என்பது அவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு புருடென்ஷியல் பர்சன். எனவே அது தெரிநிலை தான். அப்ப தெரிநிலைனா என்ன சார்? தெரிநிலை என்பது ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள ஒரு அறிவு. டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் வெர்சஸ் ஸ்மித் இந்த வழக்கில் சொல்றாங்க 1960 வால்யூம் 3 ALL ER பேஜ் நம்பர் 161. டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் வெர்சஸ் ஸ்மித். இந்த வழக்கில் குற்றவாளி என்ன பண்றாரு? சில பொருளை திருடுறாரு. இப்ப திருட்டு பொருளோட வண்டி வேகமா ஓட்டிட்டு போறாரு. ஓட்டிட்டு போறப்ப அதை மறிக்கிறாரு போலீஸ் ஆபீசர். அந்த திருடன் என்ன பண்றாரு? வண்டி நிறுத்தவே இல்லை. போலீஸ் மறிக்கிறார், எப்படியாவது புடிச்சிட்டாருன்னா நம்மள ஜெயில தான் போடுவான்னு நினைச்சிட்டு வண்டி வேகமா ஓட்டுறாரு. அதுக்குள்ள அந்த தைரியமான போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணிட்டார்? ஓடி போய் அந்த வண்டியில தொத்திக்கினார். தொற்றிக்கொண்டு வண்டியில ஏற முயற்சி பண்றாரு. அப்ப அந்த திருடன் என்ன பண்றான்? வேகமா பள்ளம் மேட்ல ஓட்டுறான். அதனால நிலை தடுமாறி அந்த போலீஸ் ஆபீசர் கீழே விழுந்து இறந்து போயிட்டார். இந்த வழக்கு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. இது 1960 வால்யூம் 3 ALL ER பேஜ் நம்பர் 161. வண்டியை வேகமா ஓட்டினா ஒரு மனுஷன் கீழே விழுந்துருவாருன்றது ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு. அதுதான் ஆப்ஜெக்டிவ். தெரிநிலை. தெரிநிலை என்பது சாதாரண மனிதனுக்கு உள்ள அறிவு. அப்ப போலீஸ் அந்த வண்டியை தொற்றிக்கொண்டு ஏற முயற்சி பண்ணுகின்ற பொழுது அந்த நேரத்திலிருந்து அந்த திருடன் வண்டியை வேகமா ஓட்டுறாருன்னா அந்த டைமிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவருக்கு குற்றமனம். இதுதான் சொல்றாங்க இம்மிடியேட் ஃபார்முலேஷன் ஆஃப் மென்ஸ் ரியா. அவருக்கு தெரியும். அப்ப அந்த ஓட்டுநருக்கு காவல்காரரை கொல்ல வேண்டும் என்ற கருத்து அந்த காவல்காரர் வண்டியில் தொற்றியுடன் ஏற்பட்டு விட்டது. இம்மிடியேட் ஃபார்முலேஷன் ஆஃப் மென்ஸ் ரியா. அப்ப அந்த ஓட்டுநருக்கு என்ன செக்ஷன்ல தண்டனை கொடுக்க முடியும்? கொலை குற்றத்திற்கு தான் தண்டிக்கப்பட்டார். இந்த மாதிரி எடுத்துக்காட்டு தான் சார் கேட்கிறாங்க. இந்த எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் வெர்சஸ் ஸ்மித். ஒரு திருடன் திருடிட்டு வண்டியை ஓட்டிட்டு போறாரு வேகமா. போலீஸ் மறிக்கிறார் நிறுத்தல. போலீஸ் பின்னாடியே ஓடி அந்த வண்டியை தொற்றிக்கின்னு மேல ஏறாரு. உடனே அந்த நேரத்துல இருந்து அவர் என்ன பண்றாரு? வண்டியை ஓட்டின திருடன் கரடு முடான பாதையில ஓட்டுறாரு. வேற வழி இல்லாம நிலைய தடுமாறி அந்த போலீஸ் ஆபீசர் கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. இப்ப கோர்ட் இதுல என்ன டிசைட் பண்ணாங்கன்னா 1960 நடந்த வழக்கு இது. எப்போ அந்த போலீஸ்காரரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம், அந்த ஓட்டுநருக்கு காவல்காரரை கொல்ல வேண்டும் என்ற கருத்து காவல்காரர் அந்த போலீஸ் ஆபீசர் வண்டியில் தொற்றியவுடன் ஏற்பட்டு விட்டது. எனவே மர்டர் தான் இது. இதுதான் ஆப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட். ஆப்ஜெக்டிவ் என்பது தெரிநிலை. தெரிநிலை என்பது சாதாரண மனிதனுக்குள்ள ஒரு அறிவு. ஆர் வெர்சஸ் ஃபாக்னர் வழக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வழக்கு இது. ஒரு கப்பல் ஓட்டுறாரு ஒருத்தர். ஒரு மது வகை ரம் என்ற ஒரு மது வகை அடங்கிய ஒரு பீப்பா. அதை திருட வேண்டும் என்ற கருத்தோட கப்பல் என்ன பண்றாரு? கீழே இருக்கிற இடத்துக்கு போறாரு. அந்த அறைக்குள்ள நுழைறாரு. வெளிச்சத்துக்காக ஃபயர் பண்றாரு. தீக்குச்சி என்ன பண்றாரு? பத்த வைக்கிறாரு. அப்ப அந்த கப்பலை எரிஞ்சு போயிடுது.
அப்ப அந்த மது வகை தீப்பிடித்து அந்த கப்பல் முழுவதும் எரிந்து நாசமாகியது. ஒருவன் தன்னுடைய செயலினால் ஏற்படும் நேரடி விளைவுகளை தெரிந்தே செயல்படுகிறான் என்று சட்டம் இன்ஃபரன்ஸ் செய்கிறது. இன்ஃபரன்ஸ் மீன்ஸ் ஊகம் செய்கிறது, கணிக்கிறது. ஆகவே மேற்கூறப்பட்ட அந்த கப்பல் ஓட்டுபவர் எரியூட்டல், ஆர்சன், மிஸ்சீஃப். அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? 436 ஐபிசி, 436 ஐபிசில தான் கேஸ் போடுவாங்க. வீட்டை கொளுத்தினாலும், ஒரு கப்பலை கொளுத்தினாலும், ஒரு வெசலை கொளுத்தினாலும் சரி, தண்டனை அதிகம். ஆயிரத்தி 877 வால்யூம் 13 காக்ஸ் சிசி பேஜ் நம்பர் 550, ஆர் வெர்சஸ் ஃபாக்னர். 1877 வால்யூம் 13 காக்ஸ் சிசி பேஜ் நம்பர் 550. அடுத்தது ஆர் வெர்சஸ் லிப்மேன். இந்த வழக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். டிஃபெண்டனுடைய படுக்கை வந்து ஷேர் பண்றாரு. ஆனா அதன் பிறகு 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறாங்க. காலையில பார்த்தா அந்த பெண்ணு மட்டும் இறந்து போயிருக்காங்க. மூச்சு திணறல், சஃபகேஷன் ஆகி போச்சு. உடம்புல சிறு சிறு சிராய்ப்புகள் இருக்கு. வழக்கு விசாரிக்கிறாங்க. வழக்கு விசாரணை தெரியுது 2 நபர்களும் குடி பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு, LSD மாத்திரைக்கு, போதை ஊசிக்கு அடிமையானவர்கள். இருவரும் தங்களுடைய பெட்டை ஷேர் பண்ணுகின்ற பொழுது போதை மாத்திரை உட்கொண்டு இருக்கிறாங்க. போதை மாத்திரை உட்கொண்டால் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு நரகத்துல போராடுற மாதிரி மனநிலைக்கு மாறிடுறாங்க. அந்த நேரத்துல இந்த அம்மாவை என்ன பண்றாரு, இவர் கொன்னுடுறாரு. தலையணை வைத்து, பில்லோவை வைத்து அவங்க முகத்தை வந்து ரொம்ப பிளாக் பண்ணி அழுத்தி கொன்னுடுறாரு. கேட்டா டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. நாங்க 2 பேரும் வந்து சந்தோஷமா இருந்தோம், ஆனால் நான் பாம்புகளோடு நரகத்தில் போராடக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தேன். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று சொல்றார். ஆனால் அவருடைய வாதத்தை வந்து கோர்ட் வந்து ஏத்துக்கல. நீங்க பெட்டை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி 2 பேரும் போதை மருந்து தானே உட்கொண்டீங்க. அப்ப நீங்க போதை மருந்து உட்கொண்டாவே என்ன நடக்கணும், அதனுடைய பின்விளைவு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆப்ஜெக்டிவ் இது, தெரிநிலை, தெரிநிலை கோட்பாடு. அப்ப தெரிநிலை கோட்பாடுனா என்ன? ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள அறிவு. அப்ப அந்த போதை மாத்திரை சாப்பிட்டா என்னென்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப அந்த சூழ்நிலைகளை முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சதுனால இதுவே அவரது குற்ற மனநிலையை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்று சொல்லி மேன்ஸ்லேட்டர், அவருக்கு மரணம் விளைவிக்கும் குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டார்.